மூன்றாவது மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வேட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த உதயநிதி ஸ்டைலில் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்கினார்ல. நான் என்ன கேட்குறேன், நல்ல அரசியலை பண்ணுங்கப்பா. இது என்ன கையெழுத்து போட்டுக்கிட்டு ரோடாக போய் ஒவ்வொருத்தன்ட்ட கையெழுத்து கேட்டுக்கிட்டு என்ன நடக்க போகுது? புதிய பாடத்திட்டத்துக்கு தானே நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க. அவன் தான் மும்மொழி திட்டம்னு சொல்கிறாங்க. பாஜக நீங்கள் ஏன் மும்மொழி திட்டம்னு சொல்கிறீங்க? புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. மும்மொழிங்கிறது அவங்க தான் ஏமாத்துறதுக்காக, திசை திருப்புறதுக்காக புதிய கல்வி திட்டத்தை விட்டுட்டு மும்மொழின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்க வேண்டியது புதிய கல்வி திட்டம் விருப்பமுள்ளவர்கள். அது கூட ஏன் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? ரோடாக போய் கையெழுத்து வாங்குறீங்க, மாணவர்கள்ட்ட போய் வாங்குறீங்க, பிஸ்கட் பாக்கெட்டை கொடுக்குறீங்க. அவன் பூரா எடுத்து சன் டிவியில் போட்டு விட்டான். சன் டிவி இதுக்கு தானே வச்சுருக்கான். இவங்க செய்கிற அயோக்கியத்தனத்தை பூரா நல்லவன் மாதிரி காட்டுறதுக்கு தானே இருக்கான். பாஜகக்காரங்க அதிமுகக்காரெலாம் அந்த சன் டிவியை போய் பார்த்து உங்களால் சம்பாரிச்சுக்கிட்டு உங்களுக்கே வேட்டு வைக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், தன்மான சுயமரியாதை இருக்கிற எந்த கட்சிக்காரனும் சன் டிவியை பார்க்காத. ஒன்றை வச்சு வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரனாக்கி உன் கட்சிக்கும் உனக்குமே வேட்டு வைக்கிறான் அவன். அதை இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பிஸ்கட்டு கொடுக்குறத இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, மைனர் 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாருமே எந்த முடிவெடுத்தாலும் அது செல்லாது. அவங்க எந்த இதையும் அவங்க தனிப்பட்டு எந்த ஒரு பொருளை கூட வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது. மைனர் பசங்கிட்ட போய் நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்களே, அது சட்டப்படி தப்பு தானே. இவர் யோகியர் மாதிரி அன்பில் மகேஷ் மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா. ஆனால் இவர் ஸ்கூல்களுக்கு வந்தால் மாணவர்களை பந்தல் போடுறதுக்கு கம்பை தூக்க வைப்பாராம், ஏணி இது பண்ண வைப்பாராம். ஆனால் இவங்க கையெழுத்து வாங்கினா பெரிய தப்புன்னு யோகியர் மாதிரி அவர் பேசுகிறாரு. அதனால் இவருக்கு இதில் பார்த்திங்கன்னா உதயநிதி மிஸ்டு கால் பிஜேபிங்கிறது. ஏன்னா மிஸ்டு கால் கொடுத்து இது சேர்ப்பாங்களாம். பிஜேபி மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்குறாங்க கட்சிக்கு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் 4000 கொடுத்து தானே ஓட்டு வாங்குறீங்க. நீங்கள் வந்துக்கிட்டு மாணவர்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாட வைக்கிறேன்னு ஒரு பனியனை இது பண்ணி விட்டுட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தானே மாணவனை திசை திருப்புறீங்க. மாணவர்களை திசை திருப்புவதே நீங்கள். பாஜகக்காரன் கையெழுத்து வாங்கினா அது இப்போ பெரிய குற்றம் மாதிரி உதயநிதி அவர் கமெண்ட் அடிக்கிறார். அதனால் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சீப் பாலிட்டிக்ஸ் வேணாம், மலிவான அரசியல் வேணாம். உங்களமா நீங்களாம் கவர்னராக இருந்து வந்துட்டீங்க. ரோடாக போய் சின்ன பையன்கிட்ட கைது வாங்கினா உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆரோக்கியமான விஷயம் என்ன நடக்கும்? அதனால் ஆரோக்கியமான விஷயத்தை பாருங்கள். புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிறையா? இல்லை, 2600 கோடி ஏற்றுக்கிட்டா தான். முட்டாள் மாதிரி மட்டும் பேசாத. 2600 கோடி கொடு, 2200 கோடி கொடுன்னு இந்த வாழைப்பழங்கதை மாதிரி பேசாத அவன்ட்டு சொல்லிடுங்க.